ஹலோ கைஸ், எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தெளிவான ஒரு காரியம் என்னன்றது தெரியல. நான்வெஜ்ஜு வீட்டில் சாப்பிடக்கூடாது, அது ஓகே. அது எனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. நம்ம வந்து எப்படி பத்தியம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் கேட்குறேன். பத்தியம்னா எப்படி சொல்கிறது? நான்வெஜ் நம்ம சுத்தமாக சாப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது, இல்லைனா அவுட் சைடில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் பண்ணுறாங்க. இன்னொரு மெயினான இந்த வீடியோ எதுக்காகனா அவங்களுக்காக தான் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். நான் வந்து வீட்டு பக்கத்துலலாம் வந்து ஸ்ட்ரீட் டாகுக்கு சிக்கன் வந்து போடுவேன். ஆல்ரெடி நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புரட்டாசி கும்பிட்றோம், நான்வெஜ் செய்ய வேண்டாம், நீ ஒரு சிலது பண்ணிகிட்டு இருந்தால் ஓகே, நம்ம இந்த வீக் வந்து சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தேன்னா, நீங்கள் வந்து சாப்பிடல, நானும் சாப்பிடல, வீட்டில் இருக்க யாரும் இதை சாப்பிடல, இது வந்து ஸ்ட்ரீட் டாக் சாப்பிட போகுது, என்ன அவங்க சாப்பிட்ற பசிக்காக நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம், அவிச்சி மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, கிச்சனுக்குள்ளே நான்வெஜ்ஜே அலோடு இல்லை, இது ஸ்ட்ரீட் டாகாக இருந்தானே யாராக இருந்தாலும் நான் ஒன்று தாங்க நான் கேட்குறேன். அப்படி கேட்கல, இது என் மனசில் தோணுனது. மனித நேயத்தில் எல்லாருக்கும் உதவி செய்வோம். அதே போல் தான் நானும் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஒரு மனித நேயத்தில் டாகுக்கு ஃபீட் பண்ணுறேன். ஒரு சில பேர் ஒரு கேங் இருக்கும், எப்படின்னா இல்லை புரட்டாசினாலே யாருக்குமே வந்து கவுச்சின்றது வீட்டுக்குள்ளே அலோடு இல்லை, அது வந்து தீட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு கேங்காக இருந்தீங்கன்னா இதுக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை இவன் வந்து தீட்டு ஆனாலும் பரவாயில்ல, இவன் 4 பேருக்கு உதவி செய்கிறான், இவனை அதுக்காகவே கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் அப்படின்ட்டு கடவுள் நினைப்பாரா? என்ன சொல்கிறது, நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஈவன் நான் பண்ணுறது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் டாக் சாப்பிட்றதுக்காக நம்ம பண்ணுறோம், கிச்சனுக்குள்ளேயே பண்ணுறோன்னு வைங்க. கடவுள் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில். நான் என்ன கேட்குறேன்னா, கடவுள் வந்து இந்த நல்ல காரியத்தை பண்ணுறதை வந்து அவர் வந்து அவமதிப்பாரா? ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறானே அப்படின்ட்டு ஒரு பெருமைப்படுவாரா? இல்லை இவன் வந்து என்னோட இதை வந்து பாவம் பண்ணுறான், தீட்டு பட வைக்கிறான் அப்படின்ட்டு அவர் வந்து கோபப்படுவாரா? இதுக்கு என்னன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் அது தீட்டு. நம்ம இது போகலை, கிச்சனுக்குள்ளே வருது, அவங்க சொல்கிறபடி பார்த்தா கிச்சனுக்குள்ளே வருது. ஆனால் நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் எல்லாத்துலேயும் சுத்தம் தானுங்க. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது எனக்கு இருக்குது. இதை வந்து நான் இந்த கருத்தை உங்ககிட்ட வைக்கிறேன். இது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஆளாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? தேங்க்யூ கைஸ், see you in the next video. ரொம்ப நாளாக இது என் மனசில் ஓடிட்டே இருந்தது, எப்படியோ உங்ககிட்ட கொட்டிட்டேன், ஓகேங்களா? தேங்க்யூ, see you in the next video. பை பாய்.